டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சென்னையை அதிர விடுற அளவுக்கு திருவிக நகர் தொகுதியில் ஒரு மாபெரும் சம்பவம் நடந்திருக்கு. எம்எல்ஏ பதவி பெருசா இல்லை மேயர் பதவி பெருசா அப்படின்னு வா ஜோலி போட்டு பார்த்துப்போம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இவங்க ரெண்டு பேருமே செயல்பட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படணும். குறிப்பாக இவங்களுக்குள்ள நிறைய ஈகோ பிரச்சனைகள் இருக்குது, கான்ட்ரவர்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் அரசு நிகழ்ச்சிகள் அப்படின்னு வரும்பொழுது இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கே யோசிக்கணும், செயல்படணும் அப்படின்றது எல்லாருக்குமே அதாவது மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற இவங்களுக்கும் ரொம்ப அது கண்ணியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் பண்ணணும். இங்கே போயிட்டு நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு இதை செய்கிறதுக்கு யாருக்குமே இங்கே பார்த்திங்கன்னா உரிமை கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அது எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, மேயராக இருந்தாலும் சரி அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. திருவிக நகர் தொகுதிக்கு உட்பட்ட புளியந்தோப்பு பகுதியில் அரசு பள்ளி கட்டட திறப்பு விழாவுக்கு எல்லாரும் அழைக்கப்படுறாங்க. அதாவது மேயர் அவர்கள் அழைக்கப்படுறாங்க, எம்எல்ஏ அவர்கள் அழைக்கப்படுறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் அழைக்கப்படுறாங்க, எல்லாருமே அழைக்கப்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த திறப்பு விழாவில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது எம்எல்ஏ அவர்கள் அவமதிக்கப்பட்டதாகவும் பிரியா அவர்கள் அவமதிக்கப்பட்டதாகவும் இரண்டு தரப்பிலிருந்து மாறி 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 என்ன பண்ணுறாங்க, புகார்கள் எழுப்பின்றிருக்காங்க. இந்த விஷயம் நிறைய பூதாகரமாக என்ன பண்ணிருக்கு, வெடிச்சிருக்கு தமிழக அரசியலில் அப்படின்னு தான் சொல்லணும். யார் மேலே தான் உண்மையிலே தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன், அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்றது கிடையாது. ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் என்ன பண்ணுறேன், செயல்படுத்துகிறேன். புரோட்டோகால் விதி இன்னொன்று ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இந்த சோஷியல் மீடியாக்களில் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, டிவிகேல இருக்கிறவங்க எல்லாமே புரோட்டோகால் விதி என்ன அப்படின்றது பல பேருக்கு தெரியல. இது புரோட்டோகாலா இல்லை பொரோட்டாக்காலா அப்படின்னு கூட தெரியாது. அது எங்கப்பா எந்த கடையில் விற்கும் பொரோட்டா, இந்த பொரோட்டா சாப்பிட்டா நல்லா இருக்குமா, இதுக்கு சால்னா ஊற்றி சாப்பிட்ணுமா அப்படின்னலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கேட்குற அளவுக்கு தான் இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆக்சுவலாக மேயர் பிரியா அவர்கள் சொல்கிறது வச்சு நம்ம பார்த்தோன்னா புரோட்டோகால் விதிப்படி தான் நாங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் எம்எல்ஏவை அவமதிக்கிறதா இருந்தால், புறக்கணிக்கிறதா இருந்தால் 8:30 மணிக்கு நாங்கள் என்ன பண்ணோம், ஃபங்க்ஷனை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், செயல்படுத்தியிருந்தோம். ஆனால் அவங்க வந்ததே 9 மணிக்கு தான். ஒருவேளை நாங்கள் அவங்கள புறக்கணிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா 8:30 மணிக்கே நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் எம்எல்ஏ வரணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணோம்னா 9 மணி அவங்க வர வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோம், வெயிட் பண்ணியிருந்தோம். வெயிட் பண்ணி தான் நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு நடத்துகிற ப்ரோக்ராம் கிடையாது அப்படின்றத ரொம்ப நிறைய பேர் என்ன பண்ணணும் தெரிஞ்சிடும். பொதுவாக புரோட்டோகால் விதி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணால் கூட ஒரு சில புரோட்டோகால் விதி வரும். அதாவது எம்எல்ஏ ஃபஸ்ட்டு ஏற்றணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேயர் ஏற்றணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஏற்றணும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இது நடந்தது சென்னை மாநகராட்சி உட்பட்ட நிகழ்ச்சி. அப்போது சென்னை மாநகராட்சிக்குன்னு சில புரோட்டோகால் விதிகள் இருக்குது அப்படின்றதையும் இங்கே புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தெரியாமே பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புரோட்டோகால் விதி இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனால் அது கிடையாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த நிகழ்ச்சி அவங்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, புரோட்டோகால் இருக்குது, அதன்படி தான் அவங்க செயல்படுறாங்க. மேயர் அதாவது அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க தான் தலைமை தாங்கணும். அமைச்சர் இல்லாத பட்சத்தில் மேயருக்கு கீழே தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ இந்த விவகாரத்தின்படி தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பல்லவி அவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இல்லை திட்டமிட்டே என்னை அவமதிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்னை அவமதிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த தொகுதியில் அதிமுக திமுக இவங்க ரெண்டு பேரை காட்டி நான் ஜெயிச்சிட்டல, அந்த ஒரு பொறாமை கூட அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் என்ன ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியில் விளக்கேற்ற விடலை, அதனால தான் நான் 2வது நிகழ்ச்சியில் விளக்கு ஏற்றவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்த வீடியோக்குள்ளே நம்ம அலசி ஆராய்ஞ்சு கொஞ்சம் உற்று நோக்கி நம்ம பார்த்தோன்னா முதல் நிகழ்ச்சியில் ரிப்பன் கட் பண்ணுறதை பார்த்திங்கன்னா பல்லவி அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ரிப்பனை கட் பண்ணுறாங்க. ரிப்பன் கட் பண்ணிட்ட பிறகு தான் இவங்க அந்த கட் பண்ண ரிப்பனை தான் என்ன பண்ணுறாங்க, பிரியா அவர்கள் கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுது. குத்து விளக்கை ஏற்றுறதுல
மேயர் பிரியா அவர்கள் ஏற்றுறாங்க, அடுத்தபடியாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஏற்றணும், அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ ஏற்றணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கும்போது அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஏற்றணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, எம்எல்ஏ அவர்கள் கோச்சிக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. சரி, ஓகே, கோச்சிக்கிட்டு வெளியே வந்தீங்களே, அந்த நிகழ்ச்சியில் உங்களை அவமதித்தாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நிகழ்ச்சியில் கலந்து விடல, அப்போ எதுக்கு ரெண்டாவது நிகழ்ச்சிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ ரெண்டாவது நிகழ்ச்சிக்கு எதுக்கு போனீங்க, அங்கே போயிட்டு எதுக்கு நான் வந்து விளக்கேற்ற மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்கள் பிரச்சனையை கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது யார் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அது மாத்திரம் இல்லாமல் மேயர் பிரியா அவர்கள் சொல்கிற வாக்குமூலத்தின்படி பகுதி செயலாளர் மெழுகுவத்தியை வாங்கி விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சென்னை மாநகராட்சி நடத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கும் பகுதி செயலாளருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ற கேட்கிற கேள்வியும் நியாயமான கேள்வியா இருக்கு. ஸோ இங்க சிம்பிளான விஷயம் தான், பல்லவி அவர்கள் உங்களை அவமதிச்சாங்க அப்படின்னா எதுக்கு நீங்க அடுத்தடுத்து நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க, உங்களை அவமதிச்சுட்டாங்க அப்படின்னும் பொழுது நீங்க அமைதியா வந்திருக்கலாமே, ஏன் திரும்ப திரும்ப போனீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே திட்டமிட்டு செய்யப்பட்டதா அப்படின்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பல்லவி அவர்கள் ரிப்பன் கட் பண்ணுறாங்க, உள்ளே போயிட்டு எனக்கு குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு மெழுகுவத்தி தரல அப்படின்னு ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. அடுத்த நிகழ்ச்சியில் நான் மெழுகுவத்தி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பிரச்சனையை கிரியேட் பண்ணுறதுக்குன்னே பிரச்சனை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்தவங்க கிட்ட எது சொன்னாலும் ஒரு ரூபாய்க்கு பிரோஜனம் கிடையாது அப்படின்னு தான் மேயர் பிரியா அவர்கள் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் தவறு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனால் மேயர் பிரியா அவர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப சூப்பராக கையாண்டாங்க. இது பிரச்சனைலாம் கிடையாதுங்க, யாரும் புறக்கணிக்கல, அவமதிக்கல, இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை, ஏன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க அப்படின்னு ப்ரெஸ்ஸு கிட்ட அவங்க தைரியமாக பேசுகிறாங்க. ஆனால் பல்லவி அவர்கள் ஒவ்வொரு ப்ரெஸ்ஸையும் வாலண்டியராக கூப்பிட்டு இவ்வளோ இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, இது நடந்தது, அது நடந்தது, ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாங்க. எனக்கு பல்லவி அவர்கள் மேலே ஒரு விஷயம் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்து 7 நாட்கள் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கைக்குழந்தையோடு வந்து இந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசன் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இதுக்கு அவங்க பதிலடி கொடுத்துட்டாங்க, இல்லைங்க இது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம், ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயம், ஸோ அதனால தான் நான் வந்து நான் பண்ண வந்தேன், எங்கள் வீட்டில் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கைக்குழந்தையோடு வந்திருக்கிறாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், அடிக்கிற வெயில் நம்மளாலே தாங்க முடியல, ஆனால் ஒரு கைக்குழந்தை நீங்கள் கூப்பிட்டு வந்துடுறீங்க, அது பிறந்து ஒரு 7 நாள் தான் ஆகுது, அப்படி இருக்கும்போது எவ்வளோ இன்ஃபெக்ஷன் வரும், அது 2 பேருக்கு தான் அஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ அவசரம் ஏன் இந்த கைக்குழந்தையோடு வந்து நீங்கள் நிகழ்ச்சி அட்டன் பண்ணணும் அப்படின்றது இது எல்லாமே யோசித்து பார்த்தோம்னா வாலண்டியாவே தாவேக்கா சில சிம்பத்திகளை கிரியேட் பண்ணுறாங்க அப்படி. ஏன்னா இங்கே இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணாலும் அது வந்து கேமரா முன்னாடிக்கு தான் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது. ஸோ இதனால தான் ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ பல்லவி அவர்கள் பண்ணதும் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாரும் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் எழும்ப செய்ய தான் இங்கே பார்க்குறோம். ஸோ எப்படியா இருந்தாலும் அது அவங்க தனிப்பட்ட விஷயம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ பொதுமக்கள் இப்போ தொகுதி பிரச்சனை அப்படின்னும் போது அவங்க வந்து அந்த விஷயம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான அவங்க வந்து டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க, நான் இதுக்காக தான் வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அது அவங்க பர்சனல் விஷயம் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படியா இருக்கும் பொழுது நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு 2 பேரும் ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணுறாங்க கையில் எடுத்துக்கிட்டு போட்டா போட்டி போட்டுன்னு இருக்கிறாங்க. ஸோ எம்எல்ஏ பதவி பெருசா இல்லை மேயர் பதவி பெருசா அப்படின்ற போட்டா போட்டி போடுற இடம் இது கிடையாது. இது பள்ளி மாணவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போனால் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கும். இதுவே பல்லவி அவர்கள் மீடியா கிட்ட பேசும்போது எனக்கு என்ன பிரச்சனை, நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக பேசுகிறாங்களே, இது ஏன் நீங்கள் முதல்ல பண்ணலை அப்படின்னு. இப்போ பிரியா அவர்கள் தவறு செய்கிற மாதிரியே வச்சுக்கோங்க, அவங்க பல்லவி சொல்கிற குற்றச்சாட்டின்படி பிரியா அவர்களே தவறு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வந்துட வேண்டியதானே. அதுக்கப்புறம் எதுக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் போயிட்டு வாலண்டியாக போயிட்டு எல்லாமே இது பண்ணுறீங்க, உங்களை அவமதிச்சிட்டாங்களே, வெளியே வந்துடுங்க. இப்போ நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணிடுறீங்க, ரிப்பனை கட் பண்ணுறீங்க, உங்களுக்கு மெழுகுவத்தி கொடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. ஆனால் வெளியில் வந்து மீடியாக்களில் வந்து இண்டிவிஜுவலாக கேள்வி கேட்கும்போது நீங்கள் இன்னும் பெருந்தன்மையாக வந்து எல்லாத்தையும் நான் விட்டு கொடுத்துட்டேன், அவங்க தான் அப்படி பண்ணுறாங்க, நான் அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எதுக்கு நாடகம் ஆடுறீங்க. ஸோ வெட்ட வெளிச்சமாக தெரியுது பல்லவி அவர்கள் எந்த அளவுக்கு நாடகம் ஆடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் மேயர் பிரியா மேலேயும் தப்பு இருக்குது, இவங்க மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இவங்களுடைய நடவடிக்கைகள் பார்த்தா மேயர் பிரியா அவர்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்தை கையாண்டாங்க, பல்லவி அவர்கள் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை கையாண்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.